அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய குறள் பதிவு கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தில் 9வது குறள். குறள்: கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. மீண்டும் வாசிக்கிறேன். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. சுருக்கம்: கடவுளை வணங்காதவர்கள் உணர்வு அற்றவர்கள். இந்த குறளின் பொருள்: என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் இருப்பின் அவைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே என்பது இக்குறளுக்கு தமிழறிஞரால் கொடுக்கப்படும் கருத்துரை ஆகும். சொற்பொருளை வைத்து நாம் பார்ப்போமானால், கோளில் என்பது கிணற்றில் நீர் இறைப்பதற்காக பயன்படுத்தும் சாசனம் என்று கொள்ளப்படுகிறது. இப்போ இதனை பிரித்தால் கோல் கூட்டல் இல், அதாவது கோல் இல் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணிருந்தும் குருடராய், இதுதான் பொறிகள் இயங்காமை. கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், பொறியின் தகுதியை இழந்தவர் ஆவர். பொறியில் ஐம்புலன்கள் செய்யும் வேலைகள்: கண் காண்பது, காது கேட்பது, வாய் பேசுவது, மூக்கு நுகர்வது, தலை ஆட்டுவது. குணமிலவே தகுதிக்குரிய குணம் இல்லாததுவே எண்ணிக்கையாகிய குணத்தான் குணம் என்னும் தகுதியை உடைய தாளை அடியை அல்லது பாதத்தை வணங்காத தலை. இப்போ குறள் கூறும் வழியை நாம் பார்த்தோமானால், எண் குணங்களை உடைய, அதாவது எண்ணிக்கை உடைய குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவர் ஐம்புலன்களின் பொறிகளாகிய கண், காது அல்லது காண்பது, கேட்பது, பேசுவது, நுகர்வது, ஆட்டுவது ஆகியவைகளில் கண்ணிருந்தும் குருடர் போல, காதிருந்தும் செவிடராய் இருப்பது போல, தலையிருந்தும் உணர்வற்றவராகி இருப்பர் என்பதே இதன் பொருளாக வள்ளுவர் கூறுவது. மக்கள் தம் துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டுமானால் கடவுளை நாட வேண்டும். அவ்வாறு இல்லையென்றால் உணர்வற்றவர்களாகி போய்விடுவர் என்று சமுதாயத்திற்கு நல்ல அறிவுரையை வள்ளுவர் வழங்குகிறார் என்பதே உண்மை. நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.